நான் அவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். அவரது லட்சியமும் அறிவும் எனது லட்சியத்தையும் அறிவையும் விழுங்கிவிடும் என்று தெரிந்து கூட என்கிறார் மைக்கேல் ஒபாமா. மைக்கேல் ஒபாமாவின் குடும்பத்தை பற்றியும் பாரக் ஒபாமாவின் குடும்பத்தை பற்றியும் இன்று பேசப்போகிறோம். மைக்கேல் ஒபாமாவின் அப்பா பேர் ஃப்ரேசர் ராபின்சன், அம்மா பேர் மிரியம் ஷீல்ஸ் கிரெய்க் ராபின்சன் என்பவர் அவரது அண்ணன். மைக்கேல் ஒபாமாவின் குடும்பம் ஒரு சதுரம் போன்றது என்றால் பாரக் ஒபாமாவின் குடும்பம் ஒரு கடல் மாதிரி. பாரக் ஒபாமாவின் அன்னையார் ஆன் டன்ஹமின் திருமணம் மிகவும் குழப்பம் நிறைந்தது. அவர் ஹவாய் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கும்போது 17வது வயதில் பாரக் ஒபாமாவை திருமணம் செய்து கொண்டார். சீனியர் பாரக் ஒபாமாவை. அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. ஒன்று ஆல்மா பாரக் அண்ட் ஜூனியர் பாரக் ஒபாமா. அந்த சீனியர் பாரக் ஒபாமாவிற்கு இன்னொரு மனைவி இருப்பது தெரிந்ததும் ஆன் டன்ஹம் அவரை விவாகரத்து செய்தார். ஆன் டன்ஹம் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் ஒரு ஜியாலஜிஸ்ட் லூலோ செட்டோராவை திருமணம் செய்து கொண்டார். லூலோ செட்டோராவுக்கும் ஆன் டன்ஹமுக்கும் பிறந்த குழந்தை மாயா செட்டோரா என்பவர். நல்ல கல்வி வேண்டும் என்பதற்காக பாரக் ஒபாமாவை அவரது தாத்தா பாட்டி தான் வளர்த்தார். ஹொனலுலு என்ற ஊரில் அவர் வளர்ந்தார். அங்கே உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூலில் எலைட் அகாடமி என்ற பெயர் கொண்ட பிரைவேட் ஸ்கூலில் அவர் கல்வி கற்றார். இவ்வளவு குழப்பம் நிறைந்த சிக்கலான ஒரு குடும்ப சூழ்நிலையிலும் அவருக்கு குடும்பத்திலிருந்து ஒரு ஆழமான அன்பு கிடைத்து கொண்டிருந்தான் இருந்தது. இந்த சிக்கலான குடும்ப சூழ்நிலையை கண்டு அவர் என்றுமே புலம்பவே இல்லை. அது அவரை செல்ஃப் ரிலையன்ட், அதாவது சுயத்தை சார்ந்தவராகவும் கடினமான ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை உள்ளவராகவும் உருவாக்கியதார். He was made into a very optimistic person அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னும் இது போன்ற பல விவரங்களுடன் அடுத்த வீடியோவில் வருகிறேன். அதுவரை பிரியாவிடம் விடை தரும் பிரியமுடன் செல்வா.